என்னடா நம்ம ஸ்கின் மட்டும் டேன் ஆகுது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கான சயின்டிஃபிக் ரீசனை சொல்றேன். அப்புறம் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாங்கிறத சொல்றேன். நம்மளோட ஸ்கின் செல்ஸ்க்குள்ள மெலனின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாலிக்யூல் இருக்கும். அது ஜென்ரலா எல்லா செல்ஸ்லயும் வந்து ஸ்கேட்டர்டா டிஸ்பர்ஸ்டா இருக்கும். லைட் அண்ட் ஷேடோட இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் ஸ்கேட்டர்டா டென்சிட்டி கம்மியா இருக்கும். அதே வந்து கொஞ்சம் டார்க்கர் ஷேட்ல இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா இதோட டென்சிட்டி வந்து இன்னும் க்ளோஸரா இருக்கும். மோர் மாலிக்யூல்ஸ் will be there. சன்லைட் வந்து நம்ம ஸ்கின்ல படுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கின்ல பட்ட உடனே என்ன ஆகும் அப்படின்னா இந்த மெலனின் ஸ்கேட்டர்டா டிஸ்பர்ஸ்டா இருக்கிறது வந்து மொத்தமா வந்து நம்ம செல்லோட நியூக்ளியஸ் மேல ஒரு அம்ப்ரெல்லா மாதிரி ஃபார்ம் ஆகி உட்காந்துரும். இப்படி இந்த மெலனின் ஃபார்ம் ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம செல்ஸ் மேல அந்த யூவி ரேஸ் பட்டாலுமே செல் வந்து டேமேஜ் ஆகாம பார்த்துக்கும். நம்ம டிஎன்ஏவை ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். விச் மீன்ஸ் இட் இஸ் கேன்சர் ப்ரொடெக்டிவ். அப்புறம் ஏஜ்டு லுக் வராம ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆக்சுவலா மெலனின் அப்படிங்கிறது ஒரு நேச்சுரல் சன்ஸ்கிரீன் மாதிரி. நீங்க டேனா டார்க்கா இருக்கீங்க அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். அதுவும் ஒரு வகையில நல்லதுதான். ஸோ நம்ம டேன் ஆகிறதுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா சன்ஸ்கிரீன் தான் நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ இந்த மெலனினோட இந்த வேலையை சன்ஸ்கிரீன் டேக் ஓவர் பண்ணிக்கிறப்போ அந்த மெலனின் டிஸ்பர்ஸ் ஆகுனது அப்படியே இருக்கும். கிளஸ்டர் ஆகி டேன் ஃபார்மேஷன் நடக்காம பார்த்துக்கும். ஸோ உங்களோட ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரியான சன்ஸ்கிரீனை சூஸ் பண்ணுங்க. அதை ரெகுலராக யூஸ் பண்ணுறது ஒரு ஹேபிட் ஆகி. ஸோ இப்போ புரிஞ்சுதா எதனால டேன் ஆகுறோம், சன்ஸ்கிரீனோட யூஸ் என்ன அப்படின்னு? டேக் கேர்.